மத்திய நிதித்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்திலே பல்வேறு முறை அவர்களுடைய கட்சியினுடைய எம்பிக்களுக்கு பதிலளித்திருந்தாலும் கூட நிதி கமிஷன் வாயிலாக எவ்வளவு தூரம் வரி வருவாயில் மாநில அரசுக்கு மத்திய அரசுக்கு என்று பங்கிருக்கிறதோ அது எந்த இடத்திலேயும் நிறுத்தப்படாமல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் 2014-15 23-24 ஆண்டு வரை 2.58 லட்சம் கோடி கிராண்ட் நைடு, அதாவது திட்டமாக மானியமாக நேரடியாக தமிழகத்து மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிதி கமிஷனுடைய வரி பகிர்வின் காரணமாக 2.88 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 6.96 லட்சம் கோடி ரூபாய் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே காங்கிரசோடு யுபிஏ அரசாங்கத்தில் இருக்கின்ற பொழுது 10 ஆண்டு காலம் வழங்கி இருக்கின்ற நிதியை விட பல மடங்கு அதிகமாக நிதி தமிழகத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறது.